Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உள்ள தனியார் விடுதிகளில் நள்ளிரவில் காவல்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சம்பத்திடம் கேட்கலாம். சம்பத், இது குறித்த முழு விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தின் புதிய அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து சட்ட ஒழுங்கை பலப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக சென்னையில் முதற்கட்டமாக 217 டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் போதைப் பொருள் புழக்கம் மற்றும் சட்டவிரோத செயல்கள் அதிகரிக்காமல் தடுக்க காவல்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள தங்கும் விடுதிகள், லாட்ஜிகள் மற்றும் ஹோட்டல்களில் போலீசார் தொடர்ந்து திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கண்காணிப்பு என்பதும் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில நேற்று இரவு சுமார் 11:30 மணி அளவில் தாம்பரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பல லாட்ஜிகள் மற்றும் தங்கும் விடுதிகளில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். தாம்பரம் காவல் ஆய்வாளர் தலைமையில் சென்ற தனிப்படை போலீசார் முதற்கட்டமாக விடுதிகளில் தங்கியிருந்தவர்களின் அடையாள ஆவணங்கள், பதிவு விவரங்கள் மற்றும் வருகை பதிவேடுகளை ஆய்வு நேரடியாக சென்று தங்கியிருந்த நபர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்களின் விவரங்கள் குறித்தும் தனிப்பட்ட முறையில் சரிபார்ப்பு செய்வது, மேலும் சந்தேகப்படியான நபர் யாரேனும் தங்கியிருக்கிறார்களா, போலி ஆவணங்கள் மூலம் பயன்படுத்தப்பட்டு அவர்கள் யாரும் தங்கியிருக்கிறார்களா என்ற கோணத்திலும் விசாரணை என்பது நடைபெற்றிருக்கிறது. இதனுடன் தங்கியிருந்தவர்கள் கஞ்சா, போதை மாத்திரைகள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பயன்படுத்தப்படுகிறதா அல்லது விற்பனை செய்யப்படுகிறதா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டிருக்கிறாங்க. சில அறைகளுக்கு திடீர் சோதனையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் விடுதி நிர்வாகங்களுக்கும் போலீசார் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உரிய ஆவணம் இல்லாமல் யாரையும் தங்க வைக்க கூடாது என்றும், சந்தேகப்படியான நபர்கள் யாராவது இருந்தால் தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் காவல்துறைக்கு இந்த அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத செயல்கள், போதைப் பொருள் புழக்கங்கள் மற்றும் குற்ற சம்பவங்களை முற்றிலுமாக கட்டுப்படுத்தும் நோக்குல சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள தங்கும் அனைத்து லாட்ஜிகள், தங்கும் விடுதிகள்ல இது போன்ற அதிரடி சோதனை தொடர்ந்து நடைபெறும் எனவும் காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சரத்குமார்.